ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உன் தோழி. இன்றைக்கி நம்ம குக்கிங் சம்மந்தமாக 5 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த 5 டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது, நீங்கள் பால் காய்ச்சும் போது கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த பால் பாத்திரத்தில் இந்த பால் படிஞ்சிருக்கும். ஸோ இனிமேல் அந்த மாதிரி படியாமல் இருக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று மட்டும்தாங்க. அந்த பால் பாத்திரத்தில் நீங்கள் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாட்ரு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மில்க் ஆட் பண்ணிங்கன்னா அந்த பாத்திரத்தில் பால் படிகிறது இருக்கவே இருக்காது. இதில் நம்ம செகண்டாக பார்க்க போகிறது பூண்டு உரிக்கிறது. வெங்காயம் உரிக்கிறது கூட ரொம்ப ஈஸி, ஆனால் பூண்டு உரிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை ஈஸியாக உரிக்கலாம். ஒன்றுமே இல்லை, உங்கள் வீட்டில் மைக்ரோவேவ் ஓவன் இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ பூண்டு உரிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த பூண்டை ஒரு பவுலில் எடுத்து ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் மைக்ரோவேவ் ஓவனில் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக பீல் பண்ணலாம். உங்கள் வீட்டில் மைக்ரோவேவ் ஓவன் இல்லை, ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. ஸ்டவ்வில், கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அந்த பேனில் நீங்கள் எவ்வளோ பூண்டு எடுக்கிறீங்களோ அந்த பூண்டை ஜஸ்ட்டு சாட்டே பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு நீங்கள் உரிச்சிங்கன்னா அது ஈஸியாக பீல் ஆகும். நம்ம மூணாவது பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, தேங்காய் உடைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் தேங்காய் மூடியிலேருந்து தேங்காவை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் ரொம்ப ஈஸி. ஒன்றும் இல்லை, தேங்காவை உடைச்ச பின்னாடி அந்த தேங்காவோட மூடி இருக்குது பார்த்திங்களா, அதை கேஸ் ஸ்டவ்வில் கொஞ்சம் நேரம் வைங்க. நாட் ஓன்லி கேஸ் ஸ்டவ்ங்க, அடுப்பில் ஒரு 10 செகண்ட்ஸ் நீங்கள் வச்சாலே போதும். 10 செகண்ட்ஸ் வச்ச பின்னாடி அது கொஞ்சம் கூலான பின்னாடி ஒரு தட்டுங்க, அதில் இருக்க சில்லி எல்லாம் வெளியில் வந்துடும். நாலாவது பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா பாயில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். குறைஞ்சது 1/2 hour டைம் எடுத்துக்கிறோம். நீங்கள் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் உருளைக்கிழங்கை பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த உருளைக்கிழங்குல கொஞ்சம் அங்கங்கே அந்த சின்ன கரண்டியாலேயோ இல்லைன்னா கத்தி அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் இது பண்ணி விட்டிங்கன்னா அது ஈஸியாக பாயில் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 hour பாயில் ஆகிறது 15 minutesலேயே என்ன செஞ்சுன்னா பாயில் ஆயிரும். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த பருப்பு வகைகள், இந்த தட்டைப்பயிறு, கொண்டக்கடலை, இந்த மாதிரிலாம் மொச்சப்பயிறு, இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா குறைஞ்சது ஒரு 3 hours முன்னாடியாவது அதை நீங்கள் என்ன பண்ணால் ஊற வச்சா மட்டும்தான் அது நீங்கள் குக்கிங்க்கு சாஃப்டாக இருக்கும் சமைக்கும் போது. ஆனால் உங்களுக்கு டைம் இல்லை, நீங்கள் சமைச்சே ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலான்னா நீங்கள் சமைக்கிறதுக்கு ஒரு 1 hour பிஃபோர் அதை பாயில் வாட்டரில் நீங்கள் போட்டு வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஊற வச்சு சமைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.